கடல் நடுவே என்னுடைய தங்கை கற்பு கருத்தை இருக்க வேண்டும் நினைத்தேனே ராஜா. கற்பிழந்து என் கண் முன்னால் இப்படி வந்து கத்துகிறாய் கதறுகிறாய். தங்கச்சி, இதற்கெல்லாம் காரணம் யாரம்மா? இதை பாருங்கள் அண்ணா, இதை பாருங்கள் அண்ணா, இதற்கெல்லாம் காரணம் யார் என்று கேட்கிறார். கலிங்க நாட்டு மன்னருடைய மகன் இளவரசர் அண்ணா, இளவரசர். இதை பாருங்கள் அண்ணா, அந்த மதன் தான் அண்ணா என்னுடைய வாழ்க்கையை சூறையாடி விட்ட. என் கற்பை கெடுத்தவர் அவர் தான் அண்ணா, இளவரசர் அண்ணா. அண்ணா இதை பாருங்கள் அண்ணா, இந்த பாவி நான் உயிரோடு இருக்க கூடாது. ஒரு பெண்ணாக பிறந்தால் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் அண்ணா. நான் கற்பை இழந்தவளாக நிற்கிறேன் அண்ணா. நான் சின்ன சிறிய வயதாக இருக்கின்ற பொழுது நான் ஆசைப்பட்டு கேட்ட பொருட்களை அத்தனையும் தடையில்லாமல் வாங்கி கொடுத்தீர்கள் அண்ணா. இப்பொழுது நான் கடைசியாக உங்ககிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கிறேன் அண்ணா. அண்ணா, எனக்கு ஒரு துளி விஷமாவது வாங்கி கொடுங்க. என்னுடைய அண்ணன் என்னை எப்படி எல்லாம் வளர்த்தீர்கள் அண்ணா. வளர்த்து தாய் இல்லாத குறையை தீர்த்தீர்கள், தந்தை இல்லாத குறையை தீர்த்தீர்கள், உடன் பிறந்த அக்கா தங்கை இல்லாத குறையை தீர்த்தீர்கள் அண்ணா. இந்த பாவின கற்பையே இழந்து கதிரவனுடைய தங்கை கற்பை இழந்தவள் என்று நாட்டு மக்கள் அனைவரும் என்னை பார்த்து தவறாக பேசுவார்கள் அண்ணா. ஆகையா இனி நான் உயிரோடு வாழக்கூடாது அண்ணா. அண்ணா, நீ யாரம்மா? என் தங்கை அல்லவா? நீ இறந்து விட்ட பிறகு எனக்கு என்னம்மா வேலை இருக்கிறது? நானும் உயிரை விட்டு உன்னுடைய கற்பை எடுத்தவன் கொடியவன், இந்நாட்டு இளவரசன் வணக்க மன்மதி. அவனை விடுவேனா? அவனுக்கு உனக்கு திருமணம் செய்து கற்பனை பார்த்தால்தான் என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறும். ஏம்மா நடக்காது? அவங்க 8 அடுக்கு மாளிகை வாழ்கிறார்கள் அண்ணா, நம்ம குடிசில் வாடுறோம் அண்ணா. அவர்கள் பணம் பாக்கியம் என்று வாழ்கிறார்கள், நம்ம பள்ளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அண்ணா. அண்ணா இது பாருங்க அண்ணா, அவங்க வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் அண்ணா. அதனால் ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அண்ணா. அண்ணா அவங்க பணக்காரர்கள் அண்ணா, நம்ம ஏழை அண்ணா. பரவாயில்லம்மா, வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறோம்.
நமக்கா நீதி கிடைக்கும். வேண்டாம் அண்ணா. என்ன தவம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்கையாகி புட்டோம். பாவி நானும் பெண்ணா பிறந்த பாவமா, பாவி நானும் பெண்ணா பிறந்த பாவமா. தங்கச்சி, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் அமைய வேண்டும் என்று அதை இறைவன் எழுதி வைத்து விட்டாரண்டா. இதை மாற்ற யாரால முடியாதண்ணா. தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன் அம்மா, மாற்றி காட்டுகிறேன். ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு நீதி. புறப்படம்மா நீதிமன்றத்திலே நீதி கேட்கிறேன். என்ன நடக்கிறது பார்க்க. எப்படியெல்லாம் அரசாட்சி புரிய வேண்டும் என்று அனைத்தும் தெரிந்து கொண்டேன். இளவரசர் அமர வேண்டும், அவருக்கு முடிச்சூட்டி விட ஏற்பாடு செய்ய வேண்டும். தலைமுறைக்கு பின்னால் மணிமணி சொல்லப்படும். ஆமாய்யா, நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், அவருக்கு எந்தெந்த கடமையை செய்து முடிக்க வேண்டும் என்பதை ஒளி மூலமாக பிறகு ஆகட்டையா. டேய், மைக் செட் ஏற்பாடு பண்ணு. எத்தா அந்த மைக் என்ன பண்ற ஆபரேட்டர்? ஏய் ஆபரேட்டர், ஏய் யாரவே? கூப்பிடு. வாடா டேய். நான் ஆபரேட்டர் பண்ணிட்டேமா இல்லனா? நீ பண்றியா? நான் பண்ணிட்டேன். போ உட்காரு. டேய் நேரா போறதுக்கு எடுத்து சொல்லுடா. இதோ சொல்லிரமா. இருமா, மைக்ல செக் பண்ணு தல. சரி செக் பண்ணு. தெரு பணல கட்டி வச்சுக்கறான். நாட்டு மக்கள் எல்லாருக்கும் சொல்லு. எல்லாரும் கேக்க தலியா? ஆமா. நவுரு. இந்த பக்கமா? அப்படி போ. சரி. வர மாமா. சீக்கிரம் ஆகு. ஏய் கம்னரா. மைக் செக் பண்ணு தல, இருங்க. சிட்டிக்காத. ஏய் வர்க் ஆகுறா. போட்டுனா. இப்போ வச்சதா பட்டு போய். வரை. இந்த பாவாடி அவுத்தி தான் எடுத்துன்னு வாயேண்டா. கீழ வந்து நண்டு பார் கம்பெனியாடா இது பாவாடை. எங்கடா போயிட்டு? போட்டியா? நீ போட்டு. ஏய் போறா. போட்டா. போடு. செக் பண்ணு. போடு. செக் பண்ணு. டேய், 100 பேஸ் மாத்தி குடுக்குற பாறா. அட போய்ஸ் வலியா. ஏய் வேற வா. அவன் வேலைக்கார பையன். தெரியாது எனக்கு தெரியாது. என்னப்பா 2 பேஸ்ல குடுத்துட்டாம்பா. அப்படியா? 100ல குடுறா. இப்ப பாரு. இரு வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ். டேய் உட்காவை. உட்கார நான் வச்சல. எக்கோடா. டேய் உட்காவைடா. ஏய் உட்கார நான் எங்க வச்சுங்கடா. ஏய் எக்கோடா. எக்கோவா? சரிடா. உட்காரீங்கற. சரி. ஹலோ. 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 ஏய் எல்லாம் ஹலோ. எல்லாம் ஒண்ணுதான்டா. நிங்க. லோன்றா கெல்லாம். நம்மளுமா. ஹலோ. லவ். ஏய் என்ன லவ். ஏய் செக் பண்றேன்டா, கம்முனுடா. எப்படி செக் பண்ணுவோம்? எப்படி செக் பண்ணுவாங்க? ஹலோ மைக் டெக்ஸ் 1 2 3. மைக் டெக்ஸ் 1 2 3. ஓகே. அல்லலோ குல்லலோ. ஏன்டா அண்ணவே அலற கீழ வந்துட்டாரா? அல்லலோ குல்லலோ தெரியலையா? ஊர்ல திருவிழான்னு வச்சுங்க. சாமி ஊர்வலம் வருது. தீபாத்திரம் வாங்கணும். அதனால தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து ரெடியா இருங்க. அப்படி மைக் செட் வைப்பாங்க. அந்நேரத்துக்கு 2 பேரும் குடிச்சிட்டு வந்து சும்மா இருக்க மாட்டான். மைக் செட்டுக்காரன் போய் சண்டை போட்டுட்டேன், மைக் குடுக்குறியா இல்லையா அப்படின்னு ஒரே தகராறு பண்ணி மைக் வாங்கிக்குவான். வாங்கிட்டு வாயை வச்சுட்டு சும்மா இருப்பானா, மைக்கில் எடுத்து வாய் வைக்க. ஊருக்கார நாட்டாமக்கார 2 பேரும் சேர்த்து அவனை குமுறுவாங்க. கட்சியில அவருக்கு அல்லலோ குல்லலோ. அதான் அல்லலோ குல்லலோ. ஹலோ. பேர் அன்பு கொண்டே பெரியோர்களே, தாய்மார்களே, ஆயாவுங்களே, கேள்விங்களே, தாத்தாவுங்களே, கேள்விகளே, உங்கள் அனைவருக்கும் தெரியாதா? ஐயோ சரியான ஆள் பாத்திய. ரொம்ப வயசாகி போய்க்கிறாங்களே அவங்களாம் கேள்வினுங்க, இவங்களாம் தாத்தாவுங்க. ஆமா, கொஞ்சம் உயரமா கிட்டலாம் பசங்க படுத்துக்கிட்டு பாரு, இதெல்லாம் கிசுங்க. தெரியாது பேசிக்கிறேன், சும்மா இருப்பா. உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுவது இனநாக்காய்
என்னவென்றால் என்னவென்றால் ஏன் இந்த சனக்கழுத்து இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது? என்னவென்றால் இதற்கு முன்பதாக இந்த கருணாகர நாட்டிலே மன்னர் ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு பிறகு அவருடைய மகன் இளவரசருக்கு இந்த நாட்டை முடிசூட்ட போகிறார்கள். அதனால் இந்த நேரத்திலே மலர் மாளிகை வாட்டி கொடுங்க. நல்லா போய்ங்குது. அவன் ஒருத்தன் குறுக்கு வந்து கேட்டுங்கிறாயா? கம்முனுக்கிறியா? எதில் விட்ட? குறுக்குறு வந்து கேட்டுக்கிறான். குறுக்கு கேட்டு யார் அவன்? அதெல்லாம் விட்ட கடைசியில பேசத்தை எதில் விட்டுங்க. இவர் இளவரசர் ஆட்சிக்கு வந்தவுடனே சிறப்பான நல்ல திட்டங்களை நம் நாட்டிற்கு வகுத்து தருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொட கடமைப்பட்டு இருக்கிறேன். இவ்வளவு கை தட்டி வரும் நான் நினைக்கல. நல்லா பேசுறீங்களே. நான் பெரிய பேச்சாளர்மா. எதில் விட்டேன்? நீதான் அந்த வட்ட செயலாளர் வண்டு முருகனா? இல்ல, சதுர செயலாளர் சந்து முருகன். கம்முனிருப்பாய். பேசுறது எதில் விட்டேன்? பெரிய பேச்சாளர். ஐயோ, போராட்டமா போச்சு. கைத்தட்டல். பல திட்டங்களை வகுத்து தருவார் என்பதை இந்த மேடைதனில் நான் ஆணித்தனமாக ஆசித்து தருகிறேன். இவர் ஆட்சிக்கு வந்தவுடனே யார் யாரோ எதற்கோ லோன் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக இருந்தவரெல்லாம் கறவை மாட்டிற்கு லோன் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எங்கள் இளவரசரோ மன்னன் ஆகிய உடனே காளை மாட்டிற்கு லோன் கொடுப்பார். காளை மாட்டுக்கான லோன் கொடுப்பாங்க. கறவை மாட்டுக்கு லோன் கொடுத்தா பால் கறந்து நீ ஒரு ஆள் தான் போய்ப்ப. சரிதானா? காளை மாடு எதற்கு பயன்படுகிறது தெரியுமா? முதலாக விவசாயத்திற்கு பயன்படுகிறது. விவசாயத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும். விவசாயிகள் சேற்றிலே காலை வைக்கவில்லை என்றால் நம் சோற்றிலே கையை வைக்க முடியாது. ஆனால் விவசாயத்திற்கு முன்னுரிமை தருவார் என்று இந்த மேடைதனில் நான் ஆணித்தனமாக அடித்து கூறுகிறேன். அது மட்டுமல்ல, ஐயா ஆட்சிக்கு வந்தவுடனே வீட்டிற்கு ஒரு குழாலா இருக்கவே கூடாது. அனைத்து குழாவையும் பேசி எடுத்து விடுவோம். தெருவுக்கு ஒரு குழா தான் இருக்க வேண்டும். அனைத்து பெண்மணிகளும் ஒரே குழாவில் சண்டை பிடித்து வெட்டி மடிய வேண்டும். ஆமா, ஒரே வீட்டுக்கு குழா போட்டு விட்டார். அவர் தண்ணி பிடித்து விட்டு வீட்டிலே தங்கி விடுகிறார். நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரிகிறதா? இந்த நட்சத்திரங்களை ஐயா வழங்குவார் என்று நான் இந்த மேடைதனில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்ப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. என்னடா ரொம்ப நேரமாக பிளேடு போட்டு அறுத்து கொண்டிருக்கிறான். இவனை கல்லால் அடிக்கலாமா, இல்லை ஆசினால் அடிக்கலாமா, அடிக்கு போன தக்காளியால் அடிக்கலாமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். முட்டை ஓடிதாப்பா. அதனால் என் சித்துரையை நான் இத்துடன் முடித்துக் கொண்டு இந்த மலர் மாலையை நான் அவருக்கு பொன் மாலையாக ஆணி வைக்கிறேன். மலர் மாலை மாலை வாங்கிட்டா வெறும் நார் வாங்கிக்கிறா. அடிச்சு பேசுற மலர் மாலையை போட்டு தூள் ஆக்கிட்டேன். பேசுற ஆர்வத்தில் இந்த மாதிரி நடந்து போய்கிட்டு ஐயா. மாலையேடு. அனைவருமே என் நாட்டு மன்னர் வாழ்க. இதே நாடுதான் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். என் பெயர் கதிரவன். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன் என் மகன் மணிமுடி சூட்டு விழாவிலே வந்து நிறுத்துகள் என்று உரைக்க காலம் என்ன? எதற்காக நிறுத்தேன் தெரியுமா? தங்கள் ஆட்சியிலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இப்படி மன்னவா நடக்கிறது. என்னுடைய ஆட்சியா? உண்மைதான். நீதி நேர்மை தவறாத இந்த கருணாகரன் ஆட்சியில் நடக்கிறது என்றால் சூழ்ச்சி புதல்வராக இருக்கும். என் நாட்டில் எந்த அகம்பாவம் நடக்க முடியாது. இதற்கு என்ன காரணம்? என் தங்கை ஒரு குடியவன் கற்பை கெடுத்து விட்டார். என் நாட்டிலே கற்பழிப்பா. அதனால் எனக்கு நீதி தேவை. என் நாட்டில் இப்படிப்பட்ட கொடுமை இதனால் வரை நடந்தது கிடையாது. அந்த கொடியவன் இதே இடத்தில் தான் இருக்கிறான். இதே அரண்மனையில் தான் இருக்கிறான். இதே நீதிமன்றத்தில் தான் இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? உன்னுடைய மகன் தான்.